ஒரு வேத பகுதியை வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11, 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட விசுவாசி என்கிறதான தலைப்பில் ஆண்டவர் பேச போகிறார். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து இந்த இடத்துல நிற்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறதான காரியம், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு ஜாதி தேவையில்லை, நிறம் வித்தியாசப்படுத்துகிறவர் அல்ல. ஏசப்பாவுக்கு எல்லாரும் ஒண்ணு போலதான், எல்லாரும் ஒண்ணு போலதான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாருமே வெட்கப்பட்டு போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏதாவது விஷயத்தை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது காரியங்களை சொல்லி ஒவ்வொரு நாட்களும் எப்படி இந்த காரியத்துல நான் தாண்டுவேன்னு சொல்லி புலம்பி அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பலருடைய கண்கள் காண கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துவார். ஒரு 3 காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 பாயிண்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையின் படியாகவே சில அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். முதலாவது அற்புதம், உன் தலை குனிவை மாற்றுவார். யாருக்கு மாற்றுவாராம்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தலை குனிவை மாற்றுகிறதான கர்த்தர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 118வது சங்கீதம் 22, 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுனதான காரியம், பலருடைய வாழ்க்கையில பல இடங்களில் உன்னால இது முடியாது, உன்னால இது ஆகாது, நீ இதை செய்ய முடியாது, உன்னுடைய படிப்புக்கு இந்த காரியம் லாய்க்கில்ல என்று சொல்லி ஆகாதென்று தள்ளினவர்களை தான், ஆகாதென்று சொல்லி உங்களை தலைக்குனிய வைத்தவர்கள் நடுவில் தான் உன் தலைக்குனிவை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாருக்கு நடக்குமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது யாருக்கு நடக்கும்? விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதான நம்பிக்கையோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தலை குனிந்து போவதில்லை. உன்னை ஆகாதென்று தள்ளின இடத்துல உன்னுடைய படிப்பு ஆகாது, உன்னுடைய வார்த்தைகள் ஆகாது, உன்னுடைய செயல்கள் ஆகாது என்று சொல்லி தள்ளின இடத்திலேயே ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், எங்க தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல கண்மல மேல உயர்த்துவார், கண்மல மேல உயர்த்துவார், கண்மல மேல உயர்த்துவார். இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆண்டவரை, என் தலைக்குனிவை, என் குடும்பத்தின் தலைக்குனிவை, பிள்ளைகளினால வருகிறதான தலைக்குனிவுகளுக்கு எல்லாத்துக்குமாக என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரை நான் நம்புகிறதான கர்த்தர் செய்கிறதான காரியம் ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக இந்த பகல் நேரத்திலேயே கண்மலை மேல உயர்த்துவீராக,
கண்மலை மேல உயர்த்துவீராக. நீ ஆகாதவன் அல்ல, நீ ஆகாதவள் அல்ல. அல்லேலூயா. தள்ளப்பட்டவர் அல்ல. ஆமா, உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை உங்களை புறம் தள்ளி இருக்கலாம். உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். சொந்த பெற்றோர் உன்னை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். பிள்ளைகள் உன்னை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை உங்களை பார்க்கும் பொழுது பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம், கல்வி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆகவே நீ ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லி உங்களை தள்ளி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னதான் நான் பிரயோஜனம் உள்ளதான ஒரு பாத்திரமாக மாற்றப் போகிறேன். உன்னதான் பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை, கர்த்தராலே ஆயிற்று. அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், அநேக பேர் பார்க்கத்தக்கதான விதத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். அவருடைய கரம் இன்றைக்கு உங்க பக்கத்தில் இறங்கி வருதுன்னா, உங்க பக்கத்தில் ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு அசைவாடுகிறது. எதற்காக? விழுந்து கிடக்கிறதான இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறதற்காக. அல்லேலூயா. கைவிடப்பட்டதான இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறதற்காக, சோர்ந்து போன இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறதற்காக. ரிதோலாபா சம்தல் பிரபாந்தனா ரமர்த்தன பௌரா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கேட்கிறதான பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், அற்புதங்களை செய்ய போகிறேன், அதிசயங்களை செய்ய போகிறேன். வேற யாரை நம்பி இன்னைக்கு கடந்து வரல, என்ன நம்பி கடந்து வந்து இருக்கிறாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் அதனுடைய 5-6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கிறதான, தூக்கி நிறுத்துகிறதான நல்ல தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், வந்தவர்களை போல நம்ம இன்னைக்கு திரும்பி எழும்ப மாட்டோம். ஓ ரிபால் பிரபாந்தனா ரபர்த்தனா. திருப்பி சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக, நீங்க குப்பையிலேயே கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, கண்மலை மேல நிற்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. உயர்த்தப்பட வேண்டியவர்கள், அநேகருக்கு சாட்சியாக நிற்க வேண்டியவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையாம். ஏழை கூப்பிடும் பொழுது கேட்கிறதான நல்ல தகப்பன் கடந்து வந்திருக்கிறார். உலக மனிதர்கள் உனக்கு ஒரு வசதி இல்லைன்னா உன்னை ஒதுக்கி தள்ளலாம், ஆனா என் தேவன் ஒருபோதும் ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறதான தகப்பன், தூக்கி நிறுத்துகிறதான தகப்பன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, தனை குனிந்து போவதில்லை. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உம்முடைய கற்பனைகளின்படியே நான் நடப்பேன் அப்பா, உம்முடைய திட்டத்தின்படியாக நடப்பேன். ஒரு காலத்தில் என்ன ஒதுக்குனவர்கள் நடுவில் நான் உமக்கு சாட்சியாகவே நடப்பேன் அப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில இருக்காத ஆண்டவரே. தலை குனிந்து போகிற இடத்துல இயேசு வேண்டான்னு சொல்லி என்னுடைய நாவை உயர்த்தி நான் ஒரு போதும் வார்த்தையை சொல்லாதபடிக்கு என்ன இன்னைக்கு முத்திர போடுகிறனப்பா. அன்பு தேவ பிள்ளையே, ஆமை நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகாது என்று தள்ளினதான இடத்திலேயே கற்பனைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவா செய்வார்? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல ஆமை விழுந்து கிடக்கிறீர்களோ தூக்கி நிறுத்துவார். நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். பரிசாக பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா?
ராம்தோ ரிபல் பிரமாந்தனா. அநேக பேரை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு தலைமுறை இல்லையே, அது ஒரு தலைக்குனிவு. அநேக பேரை பார்த்து சொல்லுவாங்க, இத்தனை காலம் ஆகி நீ ஒரு வீடு வைக்கலையே, அது ஒரு தலைக்குனிவு. உன் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி படிக்காம இருக்கு, அது ஒரு தலைக்குனிவு. ஏன் உனக்கு இந்த பலவீனம் அப்படியே வந்துட்டே இருக்கு, நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற? எல்லாவற்றிலும் தலைக்குனிவை உண்டு பண்ணுகிறதான அந்த திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உடைப்பாராக. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். திருப்பி தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்துகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். புறம் கூறினவர்கள் ஹல்லேலூயா எப்படி நடந்தது, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, எதனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஜெபத்திலையும் ஸ்தோத்திரத்திலையும் வேத வாசிப்பிலையும் உறுதியாக என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்பினேன். எனக்காக கொடுத்ததான வார்த்தைகளை நான் நம்பினேன், எனக்காக சொன்னதான தீர்க்க தரிசனங்களை நான் நம்பினேன். அதனால என் தலைக்குனிவை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்த போகிறார். ஆமென். முதல் விடுதலை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உன் தலை குனிவுகள் மாறி போக போகிறது. நீ வேலை பார்க்கிற இடத்துல நீ தலை குனிந்து போவதில்லை, நீ போகிறதான இடத்துல தலை குனிந்து போவதில்லை, உன்னுடைய ஊழியத்தில் நீ தலை குனிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அசாதாரணமான காரியங்களை உன் மூலமாக தான் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறோம். கொஞ்ச நேரம் முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்துல தலை குனிந்து இருக்கிறீர்களோ அதிலிருந்து விசுவாசிக்கிறதான உன்னை, ஆமே, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான உன்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்த போகிறார், தூக்கி நிறுத்த போகிறார். அவருடைய அசாதாரணமான கரம், ஆணி பழுதுள்ள கரம் உன்னை உன் பக்கத்துல இறங்கி வருகிறத பார்க்கிறேன், உன் பக்கத்துல இறங்கி வருகிறத பார்க்கிறேன். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களே நமக்கப்படுவதில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கைடுங்க பார்க்கலாம், விசுவாச அறிக்கைடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமை, யாரெல்லாம் துதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தலைமுறை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தலைமுறையை கொடுக்கிறார். திருமண தடைகள் ஆண்டவர் உடைக்கிறார். தலைமுறைகள் மூலமாக உண்டாகிறதான பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறார். ஆமே, தலை குறிவாக இருக்கிறதான சில பலவீனங்கள் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். தலை குனிவாண்டவர் மாற்றுகிறார், தலை குனிவ மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், உன் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். கையை உயர்த்துவர் சொல்லுங்க. இது யாருக்கு ஆண்டவர் செய்வார் சொல்லுங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறதான காரியம், உன் கண்ணீரை மாற்றுவார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கையை உயர்த்துவதால் சொல்லுங்க. எசேக்கியா ராஜா ராஜஸ்தானத்துல இருந்தாலும் விஷயம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி புரிந்து கொண்டவனாக ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான். அவனுடைய கண்ணீருக்கு மறுபடியாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு சுகத்தை கட்டளையிட்டார். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது எசேக்கியா ராஜாவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள், கண்ணீர் வடிக்கக்கூடியதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நீங்க கண்ணீர் வடிச்சு கேட்கிறீங்கன்னா, கண்ணீரை துருத்தில வைக்கிறவர் மறுபடியும் உடனே கொடுப்பார்.
உடனே கொடுப்பார். நாம் எண்ணுகிறதற்கு விட மேலாக, நாம் நினைக்கிறதற்கு விட மேலாக, ஹalleluya ஷாம்துனா, இதுதான் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறதான விஷயங்களுக்கு கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அநேக பேர் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு பாஸ்டர், நான் எப்படி வாடுவேன், எனக்கு இந்த பலவீனம், நான் எப்படி வாடுவேன், என் பிள்ளைகளால இப்படிப்பட்டதான சூழ்நிலை எனக்கு உருவாயிருச்சு, எனக்கு எல்லா நாளும் கண்ணீரும் கவலையும் தான், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ஸ்தோத்திரம். உன்னுடைய கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் வருகிறதா? ஆண்டவர் துருத்தியில் அளந்து வச்சு அதற்கு மறுபடியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8-9 வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்முடைய அலச்சல்களை கண்ணீரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு போதும், அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இருக்கிறீர்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அலச்சல் பட்டு கொண்டிருக்கிறாயா, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா, உன்னுடைய கண்ணீரை துடைக்க யார் இல்லைன்னு சொல்லி இருந்து கொண்டிருக்கிறாயா, நீ உன்னுடைய புலம்பலுக்கு மறுபடி இல்லைன்னு சொல்லி இருந்து கொண்டிருக்கிறாயா, அநேக பேர் உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய கண்ணீருக்கு மறுபடியை கொடுக்க போகிறார். என்ன உன்னுடைய கண்ணீருக்கு மறுபடியை கொடுக்க போறார். என்ன ரிகால் பிரபாந்தனா ரபர்த்தனா பௌதா. ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், குடும்பங்களில் உண்டாகிறதான பிரச்சனைகளினால வருகிறதான கண்ணீருக்கு ஆண்டவர் மறுபடியை கொடுக்க போகிறார். நீ நினைக்கலாம் இந்த கண்ணீர் என்ன விட்டு மாறாது, மரண பரியந்த இந்த கண்ணீரோடு நான் இருப்பேன். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கை இப்போ நீ ஓட்டிக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய கண்ணீரை காணாதவர் அல்ல, உன்னுடைய அலச்சலை பார்க்காதவர் அல்ல. ஹalleluya ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், பல காரியங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி, ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நபரை பார்த்தா ஒரு அலச்சல் மாறும், இந்த நபரை பார்த்தா ஒரு அலச்சல் மாறும், இந்த ஆபீஸ்ல போன ஒரு அலச்சல் மாறும், இந்த இடத்துல போன எனக்கு வேலை கிடைக்கும் என்கிறதான நிலைமையில நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால், இன்னைக்கு வரைக்கும் உனக்கு கண்ணீருக்கு மறுபடி இல்லாமல் இருக்கிறது என்றால், உன்னுடைய அலச்சல் ஆண்டவர் இன்றைக்கு கணக்கில் எடுக்க போகிறார். ஆமே, நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். என்ன ஆமே கேட்கிறதான தேவ பிள்ளையே, பல நாட்களும் சிவியை சப்மிட் பண்ணி உனக்கு நல்ல வேலை கிடைக்காம எல்லாத்துலயும் ரிஜெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நான் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அலச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். லேண்ட் நிமித்தமாக அலச்சல்கள் அங்கவா இங்கவான்னு சொல்லி உன்னை அலகிய வைக்கிறதான விஷயத்துக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். இன்னைக்கு இதை கேட்கிறதான உனக்குள்ள இந்த வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. அலச்சல் மாற போகிறது, அலச்சல் மாற போகிறது. இந்த மாதம் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறார். உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, கண்ணீருக்கு மறுபடி உண்டாக போகிறது. இதை விசுவாசிக்கிறவர் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாச உள்ளவர்கள் அந்நிய பாசல பேசுங்க. ஹalleluya. இந்த நேரத்தில் ஒரு துள்ளி கண்ணீர் முடிஞ்சா கண்ணீர் வடிச்ச ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் அலச்சலை பார்த்ததான தகப்பனே என் பக்கத்தில் இறங்கி வந்தபடி நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பார்க்கலாம். ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அலச்சல்களுக்கு முடிவை கொடுக்கிறதான தேவன் நம் பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார். மூன்றாவது காரியம், உன்னை ஆண்டவர் குணமாக்குவார். இதுல 2 விடுதலை உண்டாக போகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு, இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்த பொழுது 2 விடுதலைகள் உண்டாகும் என்று வெளிப்படுத்தினார். 2 விடுதலைகள் உண்டாகும். முதலாவது விடுதலை உலக பிரகாரமான விடுதலை, 2வது விடுதலை ஆவிக்குரிய விடுதலை. ஆவிக்குரிய விடுதலை 2 விடுதலை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். நீ பாவி, நீ இந்த பாவம் செஞ்ச, ஆமென், ஸ்தோத்திரம், அதை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார். ஆமென். அதை எப்படி குணப்படுத்துவார்? அதான் ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசி, நீ விசுவாசி. நான் இப்படிப்பட்டதான பெரிய பாவத்தை செஞ்சேனே, எப்படி ஆண்டவர் மன்னிப்பா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி. நான் கொலை செஞ்சேனே, ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, நான் உன்னை குணமாக்குறேன். அவருடைய சகல துள்ளி ரத்தத்தையும் உன்னுடைய சரீரம் முழுவதும் தெளிச்சு, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அசுத்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தருகிறதற்காக ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை பூசி 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 ஒரு சுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, நாவு கொண்டு அறிக்கையிடுகிறீர்களோ, இயேசு என்ன விடுதலை செய்வார், இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார். சரீர சுகத்தை மட்டும் விரும்பி பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில பலவீனங்கள் நம்முடைய சரீர மண்பாண்டத்தில் உருவாக தான் செய்யும். ஆனா எல்லா நாட்களும் ஆவிக்குரிய பலவீனத்தோடு இருந்துராதீங்க. எல்லா நாட்களும் நிரந்தரமாக ஆவிக்குரிய பலவீனத்தில் இருக்கிறீங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறதான வார்த்தை தான், நீ நாவு கொண்டு இன்னைக்கு அறிக்கைட்டான்னா எப்பேற்பட்டதான பாவியானாலும் உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன், உன்னை நான் குணப்படுத்துவேன், குணப்படுத்துவேன். 2 கள்ளர்கள் நின்னாங்க. தாவீதின் குமாரனை என்னையும் நினைவு கூறுங்கன்னு சொல்லும் பொழுதே அவனை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னா, கையும் களவுமாக பிடிப்பட்டதான விபச்சாரி ஆண்டவர் இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவளையும் ஏற்றுக்கொண்டாருன்னா, நம்ம எல்லாம் நாவு கொண்டு அறிக்கையிட விரும்புறீங்களா? இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நாளைக்கு சொல்லிடாதீங்க நான் பாவின்னு சொல்லி. விடுதலை படுத்துனா அது விடுதலை தான், பரிபூர்ண விடுதலை. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தா நாளைக்கு அது திருப்பி வராது. ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்தா நாளைக்கு திருப்பி வராது. அல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இது ஆவிக்குரிய விடுதலையாகவும் நடக்கட்டும், மாம்ச விடுதலையாகவும் நடக்கட்டும். இந்த ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டா அடுத்து நடக்கிறதான காரியமே வித்தியாசமாக இருக்க போகிறது. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க போறாங்க, உங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரை கண்டு கொள்ள போறாங்க. அநேக பேர் ஆண்டவருக்காக ஓடி ஓடி கடந்து வர போறாங்க. உங்களுக்கு கிடைச்சதான விடுதலையை நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல போறீங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய இரக்கம் அப்படியே வெளிப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் இந்த குணமாக்கப்படுகிறதான காரியங்களுக்குள்ளாக என்ன ஆண்டவர் மாற்றுறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரை இந்த விடுதலை எனக்கு வேணும், 2 விடுதலையும் எனக்கு வேணும்னாலும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இல்ல எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். இந்த விடுதலை இல்லாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பாவியாக வாழ்ந்தது போதும், சாப வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஓடினது போதும். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொள்வாயாக. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொள்வாயாக. நீ சர்ச்சில் போறது உண்மைதான், காணிக்க கொடுக்கிறது உண்மைதான், எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறது போல வேஷம் காட்டுகிறதும் உண்மைதான், நீ பாடுகிறதெல்லாம் உண்மைதான்.
ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கரை இருக்கிறது என்றால் இன்னைக்கு என்ன குணமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று சொன்னது போல நீங்களும் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்க பக்கத்துல ஒருத்தர் இன்னைக்கு கடந்து வருவார். இந்த விடுதலை நடக்கும் பொழுது சாத்தான் இன்னைக்கு வெக்கப்பட்டு ஓட போறான். அவனுடைய திட்டங்கள் வெக்கப்பட்டு போக போகிறது. இனி அவன் பக்கத்துல நிற்க முடியாது. அவனுடைய திட்டங்கள் இனி ஒருபோதும் செயல்பட முடியாது. ஐயோ, நான் பல காரியத்தை கொண்டு வந்தது நீ பாவி பாவின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் தோற்று போகுதா என்று சொல்லி அவன் திருப்பி ஓட போகிறான். நீ அவனுடைய தலையை மிதித்து மேலே எழும்பி நிற்பாயாக. ஆண்டவர் உன்னை இன்றைக்கு தான் கண்மல மேல உயர்த்த திட்டம் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த 3 விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். முக்கியமாக மற்ற எல்லா விடுதலையக்காலும் இந்த கடைசியாக நான் பேசினதான உன்னை குணமாக்குவார் என்கிறதான இந்த விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா இன்னையிலிருந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சி உதிக்க போகிறது. இன்னையிலிருந்து ஒரு சந்தோஷம் வெளிப்பட போகிறது. உன்னுடைய பக்கத்தில் கடந்து வருகிறவர்கள் உன் மூலமாக தொடப்பட போகிறார்கள். சாத்தானுக்கு இனி ஒன்ன மேல இடம் இல்லை. சொல்லுங்கப்பா, அறிக்கெடுங்க பார்க்கலாம். சாத்தானுக்கு என் மேல இனி இடம் இல்லை. சத்துருவானவன் இனி எப்பொழுதும் தோற்றே போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நடத்தையில பரிசுத்தம் வெளிப்படும், என் வார்த்தையில பரிசுத்தம் வெளிப்படும். தேவையில்லாம நான் குழம்புகிறது இன்றைக்கு உடைக்கப்பட்டு போகும். அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை, இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து எழும்பும் பொழுது நீ சாபம் உள்ளவளாக அல்ல, நீ பாவியாக அல்ல, பரிசுத்தமாக எழும்ப ஆண்டவர் உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இந்த வார்த்தை உன்னை குணமாக்குகிறது. படித்த டாக்டர்களால குணப்படுத்த முடியாது, உன்னுடைய அசுத்தத்தை மாற்ற முடியாது. இயேசுவின் ரத்தம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் குணப்படுத்தும். இந்த குணப்படுத்தலுக்கு நேராக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். உட்கார்ந்து இருக்கிறதான இடத்துல ஒரு விசை முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க நெஞ்சுக்கு மேல உங்க வலது கரத்தை வச்சு என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிறதான அடையாளங்களாவன சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உன்னை தீண்டாது என்று சொன்னதான வசனத்தின் படியாக உங்க மூலமா தான் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. உங்க மூலமா தான் அற்புதம் நடக்க போகிறது. உங்க மூலமா தான் அதிசயம் நடக்க போகிறது. உங்களை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். உங்களால செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை விசுவாசி, அதை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். சாந்தனா ரபர்த்தன பௌரா. ஒவ்வொரு நாட்களும் கழுவி சுத்திகரிக்கப்படுவாயாக. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆமே ஆண்டவரை என்ன கழுவுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கடைசி மட்டும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார். இந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமே, 2 விடுதலை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிறதான் தேவ பிள்ளையே, உன்னுடைய சரீர பலவீனத்தை ஆண்டவர் தூக்கி எறிகிறார். உன்னுடைய கண்ணீர் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நிரந்தரம் என்கிறதான பாவ வாழ்க்கை ஆண்டவர் உடைக்க போகிறார். விடுபட முடியாமல் இருக்கிறதான பாவத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை குணப்படுத்த போகிறார். பீடி சிகரெட்னு சொல்லி அலைஞ்சதான அந்த அலைச்சல் உன்னை விட்டு மாறி போக போகிறது. சிகார் பிரமா ரமர்த்தனா ரபல் பிரமாந்தனா ரம்துரா பிரபாத்துனா. உலகத்தை நேசித்து ஓடி போனதான அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். உலகம் உனக்கு ஒரு வெறுப்பாக மாறப்போகிறது. பரலோகமே என் சொந்தம் என்று சொல்ல போகிறாய். பரலோகமே எனக்கு வேணும்னு சொல்ல போகிறாய். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.
அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான விடுதலை உன் தலைக்குனிவை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன்னை குணமாக்குவார். குணமாக்குறது 2 காரியத்தை சொன்னேன். உன்னுடைய சரீர விடுதலை, 2வது பாவத்திலிருந்து விடுதலை. 2 விடுதலைகளை ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமாக வெளிப்படுத்தும் பொழுது உன்னுடைய குணமாக்குதல் மற்றவர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுப்பா நன்றி என்று சொல்லுங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த விடுதலை ஸ்ப்ரெட் ஆகட்டும் ஆண்டவரே, தேசங்களில் ஸ்ப்ரெட் ஆகட்டும். எனக்கு எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை என்று சொன்னவர்கள் இப்பொழுதே தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக. மகனே மகளே, நீ பாவி அல்ல. இனி இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீ பாவி அல்ல, விடுதலை பெற்றதான ஒரு நபராக உன்னை தூக்கி நிறுத்துகிறார். ஆகாதென்று விழுந்த இடத்திலே ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார். இனி நீ விழுந்து போவதில்லை, திருப்பி திருப்பி ஆகாதென்று தள்ளப்படுவதில்லை. மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற போகிறார் ஆண்டவர். உன்னை கண்மலை மேல உயர்த்த போகிறார்.